இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வேணாலும் பாருங்களேன், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு ஒரு 4-5 பேர் சொல்லி தெரியுறான். விஜயா தான் சொல்றாரு, சீமானா தான் இப்போ சொல்றாரு. உண்மையான எதிர்க்கட்சின்றது வந்து அதிமுக தான். அந்த அதிமுகவை எப்படி ஒழிக்கிறதுன்றதுக்கு இன்றைக்கி வேலையை எடப்பாடி வச்சே முடிவெடுத்துட்டாங்க. அதிமுகவில் இருக்கிற சாதாரண தொண்டனை கேட்டிங்கன்னா, நேற்று வரைக்கும் இந்த கட்சி அடகு வைக்கப்பட்டதுன்னு நம்பிட்டு இருந்தான், எப்படியாவது மீட்டுடலான்னு. இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா அந்த கட்சி காணாமல் போயிடுச்சு. பெங்களூர் புகழேந்தி கூட ரொம்ப ஆவேசப்பட்டு பேசியிருக்காரு பாருங்க, குமரி இருக்கார் ஒரு பேட்டியில், வித்துட்டாங்க அப்படின்னு வந்து பேசுகிறாரு. யார்? ஜெயலலிதாவோடு இருந்தவர், சசிகலாவுக்கு நெருக்கமாக இருந்தவர், அந்த வழக்கின் பொழுது முழுக்க முழுக்க கூட இருந்தவர். ஜாமீன் கொடுத்தாரு அவர் வீட்டார். அது தனிப்பட்ட முறையில் இருந்தது. இருந்தாலும் ஒரு கொள்கைவாதியாக அந்த இலக்கத்தில் வந்து பயணிச்சவர் வந்து கோவப்படுறார். அந்த மாதிரி கோவப்படுறவங்க நிறைய பேர் இருக்கான். உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் தனக்கு முன்னால் தன்னுடைய கட்சி சிதைக்கப்படுகிறது என்பது இல்லாமல் குழி நோண்டி புதைக்கப்படுகிறது என்றது வந்து கண்ணீரோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்.